அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. சுகங்கள் என்று சொல்லக்கூடிய அமிர்தம். சுகம்னாலே அமிர்தம் தான். அந்த அமிர்தம் நாம் உணரணும், எங்க இருக்கு அப்படிங்கிறத உணரணும். அப்ப சுகம் என்று சொல்லக்கூடிய அந்த அமிர்தத்தை நாம் உணர்ந்தால்தான் எதன் மூலமாக நாம் சுகத்தை அடையலாம் அப்படிங்கிற ஒரு விவரம் தெரியாமல் நீங்கள் எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வகையில் என்ன சொன்னா, சுகங்கள் இருக்கும் இடம், சுகத்தை நுகரக்கூடிய 5 விதமான சக்திகள் நம்மிடம் இருக்கிறது. அது இடுப்புக்கு மேலே என்ன சொன்னான்னா 4 இருக்குது, இடுப்புக்கு கீழே என்ன சொன்னான்னா 1 இருக்கிறது. அப்ப இந்த சுகங்களை எப்படி நாம் உணரணும்? அது உணரணும் அப்படிங்கிறத விட அது அந்த உணர்வை தூண்டும். அதை நாம் என்ன சொன்னா அந்த சுகங்களை அனுபவிக்கணும். அனுபவிச்சாதான் நீங்கள் நல்லதை அனுபவிக்க முடியும். அப்ப கண்ணுக்கு ஒரு சுகம் இருக்கிறது. கண்ணில் படுகின்ற காட்சி, கண்ணில் படுகின்ற ஒரு அற்புதமான காட்சி, ஒரு இயற்கையான என்ன சொன்னோம்னா சீனரிஸ், இயற்கையான தெய்வ படங்கள், இயற்கையான ஒரு பெண் குழந்தையோடைய சிரிப்பு, இதெல்லாம் கண்ணில் பார்த்தோன்னு வைங்க, இந்த கண் என்ன சொல்றான்னா அமிர்தத்தை பொழியும். கண் அமிர்தத்தை பொழியும். அப்ப கண்ணில் படும் காட்சி ஒரு சுகமானது, கண்ணில் படும் காட்சி சுகமானது. அதனால் கண்ணில் படும் காட்சியை நல்லதாக நாம் பார்க்க வேண்டும். இதன் மூலமாக நமக்கு இதன் மூலமா நமக்கு ஒரு வெற்றி இருக்கிறது. நம்ம போய் என்ன சொன்னோம், பூட்டின வீட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவின் ஓட்டை வழி பார்க்கின்ற அந்த தருத்திரத்தை நாம் செய்யக்கூடாது. அப்ப கண் பார்க்கின்ற, கண்ணில் படுகின்ற காட்சி சுகமானது. இப்ப ஒரு செடி நட்டு வச்சிருக்கோம், ஒரு 10 நாள் கழிச்சு போய் பார்க்கோம், 2 இலை போய் போட்டிருக்கு. அப்ப பார்த்தவொடனே இந்த கண்ணு என்ன சொல்லணும்னா அப்படியே சந்தோஷப்படும். அந்த பார்வையால் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, பார்வையால் சந்தோஷம் இருக்கிறது. இதனாலதான் என்ன சொல்லணும், ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் பார்வை உண்டு என்று சொன்னான். அந்த பார்வை படுகின்ற இடம் என்ன சொன்னா, சுவராக இருந்தால் நன்மையே இருக்கும், பாவராக இருந்தால் அதற்குண்டான என்ன சொன்னா நெகட்டிவ் இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்ப கண்ணில் படும் காட்சி சுகமானது. இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொன்னா மூக்கு. அப்ப சுவாசம், அந்த சுவாசம் என்பது மனிதனுடைய மூச்சில் இந்த சுவாசத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய என்ன சொன்னா நறுமணம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அந்த மூச்சு காற்றில் அதை நுகரக்கூடிய தன்மையில் ஒரு சுகம் இருக்குது அப்படிங்க. மூச்சுக்காற்றில் நுகரக்கூடிய தன்மையில் ஒரு சுகம் இருக்கிறது. இந்த மூச்சு காத்துல அந்த சுகம் இல்லைன்னு வைங்க, ஒரு நறுமணம், ஒரு பிரியாணி வாசனை, ஒரு நல்ல சாம்பிராணி வாசனை, நல்ல பத்தி வாசனை, இயற்கையான மறிக்கொழுந்து வாசனை, இதை நுகரக்கூடியதில் ஒரு பெரிய சுகம் இருக்குங்க. அதனாலதான் வீட்டுல என்ன சொன்னா பத்தி பொருத்தி வைங்க, மாலை நேரங்களில் சாம்பிராணி போடுங்க. நறுமண பொருள்கள் என்ன சொல்லலாம்னா வீட்டில் வாடை அடிக்கிற மாதிரி, இந்த கார்ல எல்லாம் செண்டு வைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா என்ன சொன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப மூக்கால் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அந்த மூக்கால் சந்தோஷம் இருக்கிறது என்கிறது. அந்த மூக்குக்கு அடிக்கடி என்ன சொன்னான்னா இயற்கையான நறுமணங்களை என்ன சொன்னான்னா நுகரும் சந்தோஷம் இருக்கிறது. அதனால் மூக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற
ஒரு அற்புதமான பொக்கிஷம். அப்ப கண், அதற்கடுத்து மூக்கு, அதற்கடுத்து காது. காது என்பது என்ன சொன்னா ஒளியை உள்வாங்கக்கூடிய, ஒளின்னா மணி அடிக்கிற ஒளி. அப்ப அந்த ஒளி என்று சொல்லக்கூடிய இனிமையான சப்தம், இனிமையான சப்தம், அந்த இனிமையான சப்தத்தால் என்ன சொன்னா காது என்ன செய்யும்னா, காது நல்ல காது குளிர்றாப்புல இருக்குடா, இந்த வார்த்தை காது குளிர்றாப்புல இருக்குடா. ஒரு குழந்தை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 10th ரிசல்ட் வருது. அந்த 10th ரிசல்ட் வந்த உடனே தன்னுடைய பையன் எதிர்பார்த்த மார்க்கை விட அதிகமான மார்க் எடுத்துட்டான். அப்ப அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, நீங்க சொன்ன சில விஷயங்களை நான் பையனுக்கு பிரயோகப்படுத்தி எனக்கு 437 மார்க் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு பூலாங்கிதம் என்று சொல்லக்கூடிய சந்தோஷத்துல எமோஷன் ஆகுறார், சந்தோஷம். அப்ப அந்த காதில் பையன் என்ன சொன்ன 437 மார்க் எடுத்திருக்கான், நல்ல மார்க் எடுத்திருக்கான், தன்னுடைய பையன் இவ்வளவு மார்க் எடுப்பானா என்று சொல்லக்கூடிய அந்த கேள்விக்குறியில் இருந்த மனிதனுக்கு தன்னுடைய பையன் என்ன சொன்ன 437 மார்க் எடுத்த ஒன்றை அவர் சந்தோஷமாக அந்த காது குளிர கேட்டதனால், அந்த ஒளியை கேட்டதனால் அது ஒரு பெரிய சந்தோஷம். இதே மாதிரி இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா என்ன சொன்னா, ஃபோன் வரும், வந்துச்சுன்னா சார் இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அது இன்பமாக இருக்கும். பணத்தை விட, பணம் என்பது கர்மா, பணம் என்பது கர்மா. பணத்தை வாங்க வாங்க கர்மாவை என்ன சொன்ன சேர்த்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் அதன் மூலமாக வெற்றி ஒன்று கிடைத்த பிறகுதான் அந்த கர்மா குறையும். ஜோதிடருக்கு என்ன சொன்ன, நாம் செய்து கொடுத்த ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடைந்தால்தான் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் 4 கேஸ் தோத்து போச்சுன்னா அப்படியே சோர்ந்து போயிடுவோம். அதனால் காதில் கேட்கக்கூடிய ஒளியே சிறந்த பொக்கிஷம். நல்ல ஒளி, நல்ல சப்தம், நல்ல இசை. நம்முடைய காதோடைய நுனியை தொடும்போது அங்கே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அதனால் இனிமையான இசையை கேளுங்கள், இனிமையான நாதசுரத்தை கேளுங்கள், இனிமையான புல்லாங்குழலை கேட்டு புல்லாங்குழல் இசையை கேளுங்கள், இனிமையான பாட்டை கேளுங்கள். ரசித்து கேட்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனது 3வது ஐட்டம். 4வது ஐட்டம் நாக்கு. 4வது ஐட்டம் என்ன சொல்றான்னா நாக்கு. இந்த நாக்குக்கு என்ன சொல்றான்னா சுவையை உணரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உண்டு. இந்த நாக்கு நீங்க எந்த சுவையை உணரணும்னாலும் இந்த நாக்கோட முனிதான் முக்கியம். நடுநாக்குக்கு போயிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது சுவையாக இருக்காது, ஏதோ ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் எப்பயுமே என்ன சொன்னான்னா, அந்த காலத்துல குழம்பு நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு உள்ளங்கையில ஊற்றுவாங்க. நாக்கு நுனியை தொட்டு தான் நம்ம அந்த ருசியை பார்த்து சொல்லுவோம். அப்ப நாக்கின் நுனியால் சுவையை அறியக்கூடிய சக்தி ஒரு சுகம். அது 4வது சுகம். 5வது சுகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இந்திரிய சுகம். மனித வாழ்க்கையில் இடுப்புக்கு கீழே இருக்கிற ஒரே ஒரு பொருளால், இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு மேல 4 விதமான பொருள் இருக்கிறது. இடுப்புக்கு மேல, இடுப்புக்கு கீழே ஒன்னே ஒன்று இருக்கிறது. அது இந்திரிய சுகம், அது நுனி. நீங்க எல்லாம் உடல் பந்தத்தில் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க, எல்லாருடைய அந்த ஆசன வாயின் நுனிதான் 1000 இன்பத்திற்குண்டான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய 2000 நரம்புகளுக்கு மேல சொல்றான், அங்கதான் சுகம் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அதனால் இந்திரிய சுகம் இல்லாதவனுடைய வாழ்க்கை நரகம்தான். அது இயற்கை சொல்லிருச்சு 5 விதமான சுகம் மனிதனுக்கு இருக்கணும். இதில் எது கெட்டாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒருத்தனுக்கு காதே கேட்கல, என்ன பிரயோஜனம்? நாக்குல ருசியே தெரியல, என்ன பிரயோஜனம்? மூக்குல என்ன சொன்னா மூக்கால் நுகரக்கூடிய நறுமணம் தெரியல, என்ன பிரயோஜனம்?
கண் குருடாகி விட்டது என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? இந்திரிய சுகம் இல்லை, அனுபவிப்பதற்குண்டான வழி இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 விதமான இந்திரியங்களும் கெட்டு போகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது, வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இது ஒவ்வொன்றும் ஒரு பஞ்சபூதத்தை சார்ந்தது, 5 பூதங்களை சார்ந்தது. அப்ப அந்த 5 பூதங்களை சார்ந்ததாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் அனைவருமே இந்த பொருட்களை பழுதில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கண்ணு, மூக்கு, வாயு, காது, இந்திரிய சுகம் அனுபவிக்கக்கூடிய அந்த இயற்கை பொக்கிஷம், என்னை பொறுத்தல அது இயற்கை பொக்கிஷம் தான் சொல்லுவேன். அப்ப என்ன காரணம்னா, ஒரு சிறுநீர் கழிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் நாம் நரகத்தை அனுபவிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சிறுநீரை நீங்கள் கழிக்கும் போது இருக்கின்ற ஒரு சுகம் இருக்கிறது. பஸ்ல போயிட்டு இருக்கோம், ரொம்ப தூரத்துக்கு ஒரு 11 மணி நேரம் பிரயாணம் போயிட்டு இருக்கோம். அது நிறுத்தலைன்னா நீங்க என்ன பாடுபடுவீங்க? இப்ப எல்லா வசதிகளும் பஸ்ஸுக்குள்ளே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இயற்கை உபாதையை கழிப்பது ஒரு சுகமானது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, எனக்கு தெரிந்தது. இதை குறித்து வைத்திருந்தேன், பேச வேண்டும் என்று தோன்றியது. இன்றைக்கு பேசிவிட்டேன். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 பொருட்களை, கண், காது, மூக்கு, வாயு, இந்திரிய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய உறுப்புகளை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள். சுத்தமாக வைத்திருக்க அந்த இடம் சுத்தமாக ஆக அதற்குண்டான இயற்கை தன்மையை அது ஈர்த்து கொள்ளும். அந்த இயற்கை தன்மையில் நம்மளுடைய அந்த உடம்பில் என்ன சொன்னா, இந்த 5 இந்திரியங்களில் எந்தவித அழுக்குங்கள் படாமல் சுத்தமாகவும் நல்ல சுகாதாரமாகவும் நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், காலம் பூராக என்ன சொன்னா, நீங்கள் சுகமாகவும் சுதந்திரமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.